இதை வந்து பறிக்கலாம். கையில் வச்சு கடிச்சு சாப்பிட்டா தான் ஜூஸ் எல்லாம் வெளியே போகுது. சரி அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கொல்லாம்பழம். இது வந்து இங்கிலீஷில் வந்து கேஷ்யூ நட், தமிழில் வந்து கொல்லாம்பழம். ஸோ இந்த பூவில் இருந்து தான் இந்த கொல்லாம்பழம் எல்லாமே வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூ தான் வரும். குட்டியாக இருக்குது பூ. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கொல்லாம்பழம். இதை வந்து உடச்சி தான் நம்ம வந்து கேஷ்யூ நட் வந்து சாப்பிடுவோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து 3 ஸ்டேஜ் வந்து இருக்குது. இது வந்து பச்சையாக இருக்குது. ஸோ இன்னுமே இதில் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 2யுமே நான் வந்து உங்களுக்கு காமிச்சு தரேன். இதை வந்து பறிக்கலாம். ஸோ இது கேஷ்யூ நட் மாதிரி வந்திருக்கு. இதுக்குள்ளாடி தான் வந்து கேஷ்யூ நட் வந்திருக்கும். இது வந்து இன்னுமே பெருசாகி இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதுவுமே நான் வந்து உங்களுக்கு காமிச்சு தரேன். என்கிட்ட இருக்குது. இதுதான் வந்து கொல்லாம்பழம் ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ். ஸோ இதான் நம்ம நேரம் அந்த மரத்தில் நின்றதை பார்த்தோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்திருக்கும். ஸோ இதில் இருந்து இப்படி இந்த எல்லோ கலரில் வந்து மாறும். ஸோ இப்படி தான் வந்து மரத்தில் நிற்கும். ஸோ எல்லோ கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எல்லோ கலர்லேருந்து ரெட் கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். ரெண்டுமே வந்து 2 மரத்தில் உள்ளது. அதான் குட்டி பெருசாக வந்து இருக்குது. ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்படி தான் வந்து மரத்தில் நிற்கும். இது வந்து கீழேயும் இது வந்து மேலேயும் இப்படி இதில் ஹேங் பண்ணி தான் நிற்கும். இது நமக்கு சாப்பிடலாம். இதையுமே நமக்கு வந்து சாப்பிடலாம். ஆனால் இது க்ரீன் கலரில் இருக்கிற இது வந்து நமக்கு சாப்பிட முடியாது. நான் இந்த கேஷ்யூ நட் சொல்லலை, மேலே இருக்கிற இந்த இதை சொல்கிறேன். ஸோ இது நம்ம இனி வந்து கட் பண்ணி எப்படி சாப்பிடலாம், உள்ளே எப்படி இருக்க, என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொய்யாம்பழம் எல்லாமே வந்து கழுவிட்டு வந்தாச்சு. இனி நம்ம இதை வந்து கட் பண்ணி எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பச்சை கலர் கொய்யாம்பழத்தை வந்து எடுத்துக்கலாம். இதில் மேலே இருக்கிறத வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. இது வந்து சாப்பிட முடியாது. மிச்சம் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து சாப்பிடலாம். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சைடில் வந்து டேர்ன் பண்ணால் போதும். அது வந்து அப்போ பூஞ்சி வந்துடும். இதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து ஒரு துணி வச்சுக்கோங்க, ஒரு வேஸ்ட்டு துணி. ஏன்னா இது வந்து கையில் வந்து கரைப்படும். அதுக்கப்புறம் அந்த கேஷ்யூ நட்டை வந்து ஒரு கத்தி வச்சு நாங்கள் கட் பண்ணுறது மாதிரி மெதுவாக வந்து கட் பண்ணுங்கள். கையில் எதுவும் படாமல் கட் பண்ணுங்கள். மறக்காமல் கையில் வந்து துணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா கையில் வந்து கரைப்படும். நீங்களும் இதே மாதிரி மரத்தில் இருந்து பறித்து சாப்பிட்ருக்கிறீங்களா, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதுன்னு உள்ளதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இதை கட் பண்ணால் வந்து உள்ளாடி வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம கடையில் இருந்து எப்படி வந்து கேஷ்யூ நட் வாங்குமோ அதே மாதிரி வந்து இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு உள்ளதே வந்து தெரியலை. எனக்கு இதெல்லாம் வந்து தெரியாது. எனக்கு வந்து இது இப்போ தான் நான் இப்படி கேஷ்யூ நட் வந்து இப்படி மரத்தில் இருந்து பறித்து சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடிலாம் இப்படி நான் வந்து சாப்பிட்டது கிடையாது. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து சொல்லுறேன் இது வந்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை நம்ம இப்படி கத்தி வச்சு லைட்டாக வந்து குத்துனா போதும், அது வந்து வெளியே வந்து வந்துடும். கேஷ்யூ நட்டை வெளியில் எடுத்தாச்சுன்னு சொல்லி அப்படியே வந்து சாப்பிட்றக்கூடாது. ஸோ அதுலேயுமே வந்து கரை இருக்கும். அதை நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கிற அந்த துணியில் வந்து நல்லா வந்து தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு சாப்பிடுங்க. தொடச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு தோல் மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்குற டைம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை இப்படி வந்து கிழிச்சு வந்து எடுத்தால் போதும். லைட்டாக ஒரு சைடில் கிழிச்சாலே போதும், மொத்தமாக வந்து ஈஸியாக வந்து கிழிஞ்சு வந்துடும். 2 பீஸ்லேயுமே வந்து கரை இருக்கும். ஸோ 2 பீஸ்லேயுமே வந்து அந்த தோலுமே வந்துருக்கும். அதனால் 2 பீஸையுமே வந்து நல்லா வந்து தொடச்சிட்டு 2 பீஸில் இருக்கிற தோலையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. எவ்வளோ ஈஸியாக இலகி வருதுன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அழகாக வந்து இலகி வருது. ஸோ அதுக்கப்புறமா வந்து சாப்பிடுங்க. அண்ட் அதோடைய ஸ்ட்ரக்சரை வந்து பாருங்கள். எவ்வளோ நம்ம கடையில் வாங்குறது மாதிரியே வந்து இருக்கு இல்லையா. ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எப்படி கடையில் வாங்குறதுக்கு இருக்குமோ அதே மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த எல்லோ கலர் கொய்யாம்பழத்தை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அந்த ஃப்ரெண்டில் இருக்கிற கேஷ்யூ வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து ட்விஸ்ட் பண்ணால் போதும், அது வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறது மாதிரி லைட்டாக வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஈஸியாக வந்து இலகி வந்துடும்.
ஃபர்ஸ்ட் பார்த்த கொல்லாம்பழத்தில் இருந்த கேஷ்யூ நட்டை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி சாப்பிட்டோம். ஆனால் இதில் இருக்கிற கேஷ்யூ நட்டை நமக்கு வந்து அப்படியே வந்து கட் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது வந்து உணர்ந்தாச்சு. அதனால் இதை நம்ம வந்து சுட்டு தான் சாப்பிடணும். மற்ற சாப்பிட்டது மாதிரி அப்படியே கட் பண்ணி வந்து சாப்பிட முடியாது. ஸோ இந்த கொல்லாம்பழம் நமக்கு வந்து சாப்பிடலாம். அதில் இந்த கொல்லாம்பழம் நம்ம வந்து சாப்பிடலை. ஸோ இது கட் பண்ணுறோம்ல, இதே மாதிரி தான் இருக்கும் இந்த கொல்லாம்பழம். இது நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். வெளியில் பார்க்குறதுக்கு இப்படி இருந்துச்சு, உள்ளாடி வந்து கட் பண்ணால் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நாங்கள் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். பார்க்குறதுக்கே ஆப்பிள் மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எந்த டேஸ்ட்டில் இருக்குன்ட்டு. ஸோ கட் பண்ண ஒரு பீஸ். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து சாப்பிட்றது. எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம். கோலையுமே சேர்த்து வந்து சாப்பிடலாம். இதில் வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து பைட் பண்ணதுமே வந்து இந்த ஜூஸியாக வந்து வருது. ஸோ எனக்கு இது எப்படி ஃபஸ்ட்டு சாப்பிடணும் அப்படின்னு வந்து தெரியலை. ஸோ நம்ம இப்படி கையில் வச்சு கடிக்காமல் மொத்தமாக வந்து வாயில் போட்டு அப்படி வந்து சாப்பிட்றணும். இதில் வந்து டேஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இனிப்பு டேஸ்ட்டும் இருக்குது, புளிப்பு டேஸ்ட்டும் இருக்குது. கையில் வச்சு கடிச்சு சாப்பிட்டா தான் ஜூஸியெல்லாம் வெளியே போகுது. சரி அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா ரியாக்ஷனை நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த ரியாக்ஷனெல்லாம் பார்த்து நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இஷ்டப்படலை. அதுக்கு அடுத்து ரெட் கலர் கொல்லாம்பழம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த கேஷ்யூ நட்டை வந்து ஜஸ்ட் வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கழுத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கொல்லாம்பழத்தை வந்து கட் பண்ணால் போதும். கட் பண்ணுறதுக்கு வந்து ஹார்டாக இருக்குமா அப்படின்னு எல்லாம் வந்து கேட்டிங்கன்னா ஹார்டாக எதுவுமே வந்து இருக்காது, நல்ல சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அதையுமே வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இதையுமே வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குது, எந்த டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துக்கலாம். எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணியாச்சு. இது நம்ம நேரமாக சாப்பிட்டு பார்த்த எல்லோ கலர், இது வந்து ரெட் கலர். இனி சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்க போகிறேன். ஸோ நேரமே நான் சொன்னது மாதிரி இதெல்லாம் இப்போ தான் நான் வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்குறேன். அண்ட் இது நேரமாக சாப்பிட்டேன். எனக்கு இது வந்து பிடிக்கல. டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் இனிப்பாகவும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. நான் எனக்கு அதை பிடிக்கல. ஸோ ரெட் கலர் பிடிக்குதா இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ரெட் கலர் லைட்டாக வந்து கடுக்கிற மாதிரி இருக்குது. டேஸ்ட் எல்லாமே வந்து எல்லோவில் இருந்த டேஸ்ட்டு மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது. அண்ட் லைட்டாக வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து கடுக்கிற டேஸ்ட்டில் வந்து இருக்குது. இது ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா எல்லோ கலர் தான் வந்து நல்லா இருக்குது. இது நம்ம நேரம் அதுக்கு மேலே இருந்ததை வந்து பூச்சி எடுத்தோம் இல்லையா, இதை வந்து எப்படி சாப்பிடணும்னா சுட்டு வந்து சாப்பிடணும். இதை வந்து சுட்டு இதுக்குள்ளாடி தான் வந்து கேஷ்யூ நட் இருக்கும். ஏன்னா இது வந்து உணர்ந்து போயாச்சு. அதனால் இதை நம்ம வந்து நீ சுட்டு தான் வந்து உள்ளே இருக்கிற கேஷ்யூ நட்டை வந்து எடுக்கணும். இதுக்குள்ளாடி இருக்கிற கேஷ்யூ நட்டு தான் நம்ம வந்து கடையில் இருந்த கேஷ் கொடுத்து வாங்குவோம். ஸோ நம்ம வந்து க்ரீன் கலரில் வந்து உடச்சி எடுத்தோம். ஸோ அந்த இதுதான் இது. அது வந்து பச்சையாக இருந்ததுனால நம்ம ஈஸியாக வந்து கடத்தியை வந்து எடுத்துட்டோம். ஸோ இது வந்து உணர்ந்து போனதுனால இதை நம்ம வந்து நீ சுட்டு தான் வந்து எடுக்க முடியும். இதை வந்து சுடுற டைமில் அடுத்த வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த கேஷ்யூ நட் தான் நம்ம வந்து அந்த க்ரீன் கலர்லேருந்து வந்து உடச்சி எடுத்தோம். ஸோ இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது, கடையிலேருந்து வாங்குறது மாதிரி இருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா இருக்குது இந்த கேஷ்யூ நட். கடையில் வாங்குறத விட இந்த கேஷ்யூ நட் வந்து நல்லாயிருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உணர்ந்து சாப்பிட்றத விட பச்சை சாப்பிட்றது தான் கேஷ்யூ நட் வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இதே மாதிரி கொல்லாம்பழம் நீங்களும் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த கொல்லாம்பழம் பிடிக்குமா என்ன அதுனுள்ளதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.